கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலி வாயிலாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்றால் என்ன? நாம் வாழும் இந்த உலகத்துல பல ஜனங்கள் பலதை எதிர்பார்க்கிறார்கள். எடுத்துக்காட்டாக பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறார்கள், ஆசிரியர் மாணவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள், நண்பர்கள் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். இப்படி நம்மை படைத்த தேவன் வாழ்வர்களாகிய நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக பாவத்தை வெறுத்து ஜெயிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 15:25 அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவத்தை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இந்த வசனத்திலிருந்து இயேசு நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னா பாவமான சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த நாட்கள் அநேக வாலிபர்கள் வந்துட்டு பாவத்தின் சந்தோஷம் அனித்தியமானது அதை அநேக ஜனங்கள் வந்துட்டு அநேக வாலிபர்கள் வந்துட்டு கை கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக இப்ப அநேக வாலிபர்கள் வந்துட்டு உலக பிரகாரக்கூடிய வாலிபர்களும் உலக பிரகாரமான வாலிபர்களோடு சேர்ந்து குடி பழக்கத்துக்கும் போதை பழக்கத்திற்கும் காணப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான சந்தோஷம் அவர்கள்ட்ட இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம ரட்சகராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும். ஆகவே வாலிபர்களாகிய நாமும் இந்த பாவத்தை விடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் போது இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்புறம் நம்மளை எதிர்பார்க்கிற தேவன் என்ன செய்வதுன்னா நிறைவேற்றுவார். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாக நம்ம பாவத்தை விடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று வாழ்வோம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் உபதேசத்தை நிறுத்திருப்பது தேவன் எதிர்பார்க்கிறார். யோவான் 15:4 என்ன நிறுத்திருந்தால் நானும் உங்களை நிறுத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிறுத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்ன நிறுத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்கள் அநேக வாலிபர்களும் உலக பிரகாரமான வாலிபர்களுடன் சேர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஒரு கொடி செடியில நிலைச்சிருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவ கூட நிலைத்திருக்கிறதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே வாலிபர்களாகிய நாம் இந்த கிடைக்கிற நாட்களை வந்துட்டு கிறிஸ்துவ உபதேசத்தை நிறுத்தினாமல் இருந்த உலக பிரகாரமான வாலிபர்களோடு சேரும்போது நம்ம வந்துட்டு வேலை இழந்து படிப்பிலிருந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் நம்ம கிறிஸ்துவ உபதேசத்தில் நிறுத்திருக்கும் போது நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவன் தருவார். நம்ம இப்ப கிறிஸ்துவ உபதேசத்தில் நிறுத்திருக்கும் போது தேவன் நம்மளுக்கு எதை எதிர்பார்க்கிறதுனா கனி எதிர்பார்க்கிறாங்க. மூன்றாவதாக தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆதாரமாக யோவான் 15:5 நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நின்று நான் அவன் நிறுத்தினா அவன் மிகுந்த கனிகள் கொடுக்கான்னு சொல்லியிருக்கார். கனி என்பது நம்ம இப்போ படிக்கிற இடங்களான சரி, வேலை பார்க்கிற இடங்களான சரி, நம்ம மற்றவர்கள் நேசத்தை குறித்து சொல்வது கூறுவது அவங்களுக்கு கிறிஸ்துவ நேராக வழி நடத்துவது கிடைக்கிற நேரத்தில் அவர்கள் கூட்டி அவர்கள் கஷ்டங்களை கேட்டு தனியாக ஜெபிப்பது இப்படிப்பட்ட காரியம் கனி கொடுக்கிற வாழ்வு. எடுத்துக்காட்டாக ஏசாயா 45:8 வந்துட்டு ரட்சிப்பின் கனி கொடுத்து சொல்லியிருக்குது. யோசிப்பு ரட்சிப்பின் கனியை கொடுத்து வாழ்ந்தார். ஆதியாகமம் 49:22 சொல்லி இருக்குது. அது மாதிரி அந்த ரட்சிப்பின் கனியில 9 வகையான சிறைகள் உண்டு. கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கிற ஆவின் கனிகள். இந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே வாலிபர்களாகிய நாம் இன்று கேட்ட வார்த்தையின்படி பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவ உபதேசத்தை நிறுத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்வை வாழும்போது தேவன் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தருவார், பரலோகத்திலே அதுபோல பிரதிபலனை தருவார். இத்தனை வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.